Hello friends, welcome to Easy Software. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டாசு கடை கிராக்கர்ஸ் ஆஃப் அதுக்கு பில்லிங் ப்ளஸ் பார்கோடோட எப்படி பில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறோம். லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கிறோன்னா தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷன் உண்டு. இதில் அடுத்தது பார்த்தோம்னா ஹோல்சேல் ரீட்டைல் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறோம். அதாவது ஹோல்சேலாக பண்ணுறவங்களுக்கும் ரீட்டைல் பண்ணுறவங்களுக்கும் உண்டான ஆப்ஷன், பில்லிங் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்கோடு இல்லாத ஐட்டத்துக்கு வந்து நம்மளாக மேனுவலாக பார்கோடு எடுத்து ஒட்டிக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத நான் வியூ காமிச்சிட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து என்ட்ரி பண்ணி வைக்கிறது வந்து ஃபைல் ஏவில் போய்ட்டு ப்ராடக்ட் செட்டப், இதுக்கு டைரெக்டாக ஃபங்க்ஷன் கீஸும் இதில் ஷோ பண்ணியிருக்கிறோம், அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ப்ராடக்ட் செட்டப்பில் போய்ட்டு ஆல்ரெடி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வெடி 100 வாலா, 1000 வாலா, 5000 வாலா, 60 ஷார்ட்ஸ், இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், இந்த மாதிரி நம்மளுடைய ஐட்டம்ஸை வந்து நம்ம நியூவாக ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரேட்டை மாற்றுறதா இருந்தால் மாடிஃபை பண்ணிக்கலாம். டெலிட்னா ஒரு ஐட்டம் தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து சர்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் FLOன்னு அடித்தோம்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி இங்கே கொடுக்கும். ஓகே, இதில் பார்த்தோம்னா நியூவாக ஒரு பொருளை எப்படி ஆட் பண்ணுறதுனா ஆடில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கோட் நம்பர் அதே வந்துடும். ப்ராடக்ட் நேம் நாம் அடிச்சிக்கிறது தான். என்ன ரேட்டுக்கு வந்தது, டேக்ஸ் 28%, ப்ளஸ்ஸு அதுக்குண்டான பர்ச்சேஸ் காஸ்ட்டு அதே ஷோ பண்ணிடுவோம். கொடுத்துட்டு எம்ஆர்பி, சேல்ஸ் ப்ரைஸ், இந்த இடத்துல ஹோல்சேல் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஹோல்சேல் ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். அதனுடைய பார்கோடு இருந்தால் பார்கோடை ரீட் பண்ணிக்கலாம். இல்லைனா மேனுவல் பார்கோடாக இருந்தால் இந்த கோடை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணிக்குவோம். தமிழில் வேணாலும் இந்த இடத்துல நம்ம தமிழ் கீபோர்ட்லேயே கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல நம்ம தமிழில் டைப் பண்ணோம்னா நமக்கு தமிழில் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபையில் பார்த்தோம்னா நேம் மாற்றிக்கலாம், ரேட்டெல்லாம் எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா பர்ச்சேஸ் காஸ்ட் 125 ரூபாய்க்கு வருது, 28% டேக்ஸ் போட்டோம்னா 160 ரூபா லேண்டிங் காஸ்ட்டு. எம்ஆர்பி 300 ரூபா, சேல் ப்ரைஸ் வந்து ரீட்டைல் 250 ரூபா, ஹோல்சேல் வந்து 200 ரூபா. அதுக்குண்டான மார்ஜின் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இங்கே மார்ஜின் கொடுத்தா சேல் ப்ரைஸ் கொடுக்கும். இல்லை எனக்கு மார்ஜின் தெரியாது, சேல் ப்ரைஸ் நானாக அசைன் பண்ணுவேன்னா இந்த இடத்துல சேல் ப்ரைஸ் கொடுத்தோம்னா அதுவே மார்ஜின் காட்டிடும். ஓகே, இந்த இடத்துல தமிழில் ஆட் பண்ணிட்டு ரேட்டு மாற்றுறதா இருந்தால் மாற்றிட்டு மாடிஃபை கொடுத்தா மாடிஃபை ஆகிடும். ஓகே, இது ப்ராடக்ட் செட்டப்பு. அடுத்தது இன்வாய்ஸில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேல்ஸில் போய்ட்டு சேல்ஸ் என்ட்ரி, இதில் பார்த்தீங்கன்னா F5 ஷார்ட்கட் கீ வந்து F5. இதில் பில் நம்பர், டேட்டு, டைமு, தமிழ் பில் ஆர் இங்கிலீஷ் பில், ரீட்டைல் ஆர் ஹோல்சேல், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இதில் இன்னொன்று என்னென்னா எல்லா ஸ்க்ரீன்லேயுமே டெமோ வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறோம் யூடியூப்புக்கு டைரெக்டாக. இப்போ இதில் எதாவது டவுட் இருக்குதுன்னா கிளிக் ஹியர் டு டெமோ வீடியோவை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு யூடியூப்புக்கு டெமோ வீடியோவாக போயிடும், லிங்க்கு போயிடும். ஓகே, இப்போ பார்கோடை வச்சும் ரீட் பண்ணிக்கலாம். இதில் பார்கோடு இல்லை, பேர் அடிக்கணுன்னாலும் ஃப்ளவர் பார்ட்ஸ் FLன்னு அடித்தாவே அந்த நேம் அடித்தும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா ஒரு ஐட்டம் தேவையில்லைன்னா டெலிட் பண்ணுறது வந்து அப்படியே டெலிட் அழுத்தினா டெலிட் ஆகிடும், வேல்யூ குறைஞ்சி போயிடும். சப்போஸ் அது வேணும்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டம் நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணியே வைக்கல, நீங்கள் கோடில் 4 0 கொடுத்துட்டு ரேட் நம்மளாக கொடுத்துக்கலாம், ப்ராடக்ட் நேம் நம்மளாக டைப் பண்ணிக்கலாம், சேல்ஸ் ரேட்டும் நம்மளே கொடுத்துக்கலாம். இது எம்ஆர்பி காலமு, இது நம்ம சேல் பண்ணுற ரேட் காலமு. ஓகே, இதில் பார்த்தோம்னா ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு கஸ்டமர் நேமும் கொடுத்து பில் பண்ணிக்கலாம். கேஷ் பில், கிரெடிட் கார்டு இதெல்லாமே இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணோம். இதில் மெயினாக பார்க்கும்போது இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினச்சோம்னா டிஸ்கவுண்ட் வந்து இந்த இடத்துல நான் இதில் பார்த்தா அமௌண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இதே வந்து பர்சன்டேஜாக கொடுக்குற மாதிரியும் நம்மளுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறோன்னா வேல்யூவில் 100 ரூபா குறைஞ்சிருச்சிங்க. இதே வந்து பர்சன்டேஜ்லேயும் கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஓகே, பில் அமௌண்ட்டு, இப்போ பில் அமௌண்ட் எவ்வளோனா 1655 ரூபா. அந்த கஸ்டமர் 2000 ரூபா தராங்க. எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிடும். அடுத்து என்ட்ரி அடித்தோம்னா இன்வாய்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். பிரிண்ட் வேணுன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு பட்டாசு கடை இந்த மாதிரி அட்ரஸோட நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இது தெர்மல் பிரிண்டர் 3 இன்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது.
சேல்ஸ் வியூ. சேல்ஸில் பார்த்தோம்னா சேல்ஸ் வியூ டோட்டலாக இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை பில் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வியூ பார்த்துக்கலாம். சப்போஸ் அதை பார்க்கணுன்னா என்ட்ரு அடித்தோம்னா வியூ காட்டும். காப்பி பில் வேணும்னா கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா உங்களுக்கு ரீப்ரிண்ட் வந்துடும். ஓகே, சேல்ஸ் மாடிஃபிகேஷன். ஆல்ரெடி போட்ட பில்லை வந்து நம்ம எடிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதில் 4ஆம் நம்பர் பில்லை நான் வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எடிட் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், குவான்டிட்டி மாற்றிக்கலாம், ரேட் மாற்றிக்கலாம். எல்லாமே நம்ம இதில் நம்மளை மேனுவலாக எடிட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸ் டெலிட்டு. சேல்ஸ் டெலிட்டில் பார்த்தோம்னா ஒரு பில்லு தேவையில்லை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா எந்தெந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு டே வைஸ் வந்துடும். டேவில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த வியூ பண்ணி காட்டும். அடுத்தது ரிசிப்ட். கிரெடிட் பில் போட்டிருந்தோம்னா ரிசிப்ட் வர வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ரிசிப்ட் ரிஜிஸ்டர். டோட்டலாக இந்த மாதம் எவ்வளோ கேஷ் ரிசிப்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது. நாம்ளாக பேக்கெட் பண்ணுறோம் இல்லைங்களா, பேக்கிங்க்கு ஸ்டிக்கர் எடுத்து பார்கோடு இல்லாத ஐட்டத்துக்கு வந்து நாம்ளாக ஸ்டிக்கர் எடுக்கிறது எப்படின்னா பார்கோட் லேபிள் பிரிண்ட்டுக்கு போயிடும். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 35க்கு 25. இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட் நம்பர் தெரிஞ்சால் கோட் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ளவர் பார்ட்ஸ் இங்கே பேர் அடித்தாலும் உங்களுக்கு வந்துடும். கொடுத்துட்டு ஒரு 6 ஸ்டிக்கர் வேணும்னா நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸில் 6ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தோம்னா நமக்கு 6 ஸ்டிக்கர் வந்துடும். இது பார்கோட் லேபிள் பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். எடுத்து அந்த ப்ராடக்ட் மேலே ஒட்டிட்டு நம்ம ரீட் பண்ணிக்கிறோம், பில் பண்ணும்போது ரீட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி சேல்ஸ் ரிப்போர்ட்டு டோட்டலாக இன்றைக்கி 1ஆம் தேதி டு 30ஆம் தேதி வரைக்கும் கூட பார்த்துக்கலாம். ஃப்ரம் டு டேட் கொடுத்துட்டு இதில் ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸும் பார்த்துக்கலாம், செக்ஷன் வைஸ், ஆப்ரேட்டர் வைஸ், டேக்ஸ் கோட் வைஸ், பில் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பில் வைஸ் வந்து கொடுத்துனா நீங்கள் எத்தனை பில் ஆகிருக்குது, அதுக்குண்டான வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். இது எக்ஸலாகவும் பண்ணிக்கலாம், பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ராடக்ட் வைஸ் கொடுத்தோன்னா ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது அதனுடைய வேல்யூ என்னங்கிறது அதில் வியூ ஆகிடும். ஓகே, அடுத்தது சேல்ஸ் ரிஜிஸ்டர் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்தோம்னா டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ரிஜிஸ்டரில் பார்த்துக்கலாம். அடுத்து ரீஆர்டர் ரிப்போர்ட். அதாவது மினிமம் ஸ்டாக் லெவல் செட் பண்ணியிருந்தோம்னா ரீஆர்டர் ரிப்போர்ட்டில் போனோம்னா எது எதெல்லாம் ஆர்டர் கம்மியாக இருக்குதோ அதுக்கு ரீஆர்டர் பண்ணிக்கலாம். கிரெடிட் பில் போட்டிருந்தோம்னா கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கிறது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போய் பார்த்துக்கலாம். சரி, இவ்வளோ இப்போ இன்வாய்ஸ் பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு பார்க்குறது ப்ராஃபிட் ரிப்போர்ட்டில் போய்ட்டு 1ஆம் தேதி டு 30ஆம் தேதி வரைக்கும் பில் வைஸ் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம், டே வைஸ் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். எல்லாமே இதில் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகி வந்துடும். இது ப்ராஃபிட் ரிப்போர்ட். இதே ப்ராடக்ட் வைஸ் வேணுனாலும் நமக்கு ப்ராடக்ட் வைஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இது பார்த்தோம்னா பட்டாசு கடைக்கு ரீட்டைல் ஹோல்சேலு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷனோட இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.